ஓம் நமோ நாராயணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திருப்பதி, அதாவது என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற என்னோடய கொலீக்ஸோட போகிற ட்ரிப்பை தான் ஒரு விலாகாக எடுத்திருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஏடிஎம் போயிடுறோம். ஏடிஎம் போய்ட்டு அமௌண்ட் எடுத்துடுறோம். ஏன்னா கேஷ் தான் இம்பார்ட்டன்ட். ஃபோன்பே, ஜிபே இருந்தாலும் கேஷ் இருந்தால் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். நம்ம யார் யார் போகிறோம்னா 4 பேர் போகிறோம். ராஜேஷ், நகுல் கிருஷ்ணன், நித்யானந்தம், நான். நகுல் கிருஷ்ணன்றவர் தான் இந்த விலாக்கு ஃபுல்லாக கேமரா அவர் தான் எடுத்திருக்காரு. நம்ம இப்போ எதுக்கு இந்த உள்ளே போகிறோன்னா, மெயின் ரோடு இல்லாமல் ஹெல்மெட் கிடையாது அண்ணனுக்கு, அதனால் இப்படி போகிறோம். நம்ம இப்போ காசி தேட்டர் ஃப்ளைஓவர் ஏறிட்டுருக்கோம். அடுத்தது நம்ம லெஃப்ட்டில் கேகே நகர், அதாவது அசோக் பில்லேருந்து லெஃப்ட் எடுத்தால், உதயம் தேட்டருக்கு லெஃப்ட் எடுத்தால் கேகே நகர். கேகே நகர்லேருந்து ஒரு ரைட்டில் போயிட்டு நம்ம வடபழனி ஃப்ளைஓவரை ரீச் ஆகிட்டோம். வடபழனி ஃப்ளைஓவர் மேலே ஏறிட்டுருக்கோம். அண்ணா உட்காந்து வர பொசிஷனே சரியில்லை. ஒரு சடன் பிரேக் அடித்தா அவ்வளோதான் போல். சரி, ஓகே, நம்ம இப்போது செம ஹீட்டாக இருக்குது. டிராஃபிக் ஓரளவு மீடியமாக இருக்குது. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் நம்ம தான் சொல்லவே முடியாது. திடீர்னு அதிகமாக இருக்கும், திடீர்னு கம்மியாக இருக்கும், திடீர்னு டிராஃபிக்கே இருக்காது. சரி, ஓகே. எனிவே நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, மாதவரம் போயிட்டுருக்கோம். மாதவரத்துலேருந்து நம்ம திருப்பதி பஸ்ஸுக்கு போயிடுவோம். இப்போ டிராஃபிக் கொஞ்சம் பரவாயில்ல, போக போக தான் தெரியும். ஏன்னா நம்ம 4 o'clock ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டோம். 4:30 பர்மிஷன், 4 o'clock எடுத்தோம், 4:30 கிளம்பிட்டோம். அரும்பாக்கம் மெட்ரோ வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரும்பாக்கத்துலேருந்து இன்னும் அடுத்தது நம்ம கோயம்பேடு போயிட்டா ஈஸியாக போயிடலாம். குடிசை வாட்டர் மாரியம், ஓகே, நல்ல பெரிய பில்டிங், ரொம்ப பழைய பில்டிங், சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஓகே, நம்ம அடுத்தது கோயம்பேடு ஃப்ளைஓவர் ஏறிட்டோம். இந்த ஃப்ளைஓவர் கட்டுறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கீழேயும் போகணும். ஆனால் இப்போயும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு வண்டி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த ஃப்ளைஓவருக்கு முன்னாடி கீழே செம்ம ரஷ்ஷாக இருக்கும். ஆஹா, விஆர் மலை வந்துடுச்சு. விஆர் மலை கூட்டமே இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு, தெரியல, ஒரு நம்ம பர்மிஷன் போட்டு சீக்கிரமாக வந்ததுனால தெரியல. அடுத்தது அண்ணா நகர் ஃப்ளைஓவர் வந்துட்டோம். இந்த அண்ணா நகர் ஃப்ளைஓவர்லேருந்து அடுத்தது நம்ம போயிட்டு பாடியிலேருந்து ரெடில்ஸ் ரூட் அங்கே ஒரு ரைட் எடுத்தோன்னா நம்மளுக்கு மாதாவரம் வந்துடும். இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் போகிறதுக்கு ரொம்ப லாங்காக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனம். ஓகே, வந்துட்டோம். இந்த ரூட்டில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்தால் ரெடில்ஸ். அந்த ரூட்டில் தான் நம்ம திருப்பதி பஸ்ஸில் போவோம். இப்போ நம்ம மாதாவரம் பஸ் ஸ்டாப் போனோம், அதனால நம்ம ரைட் எடுத்துப்போம். ரைட் எடுத்தால் மாதாவரம் பஸ் ஸ்டாப் வந்துடுச்சு. பார்க்கிங் விடணுமா? எவ்வளோ? 40 ரூபா 1 டேக்கு. ஸோ 1 டே பார்க்கிங் 40 ரூபா. நம்ம ஃப்ரைடே 8th கிளம்புறோம். இப்போ நாளைக்கு சாட்டர்டே 9th நைட்டு நம்ம வண்டி எடுத்துப்போம். இப்போதைக்கு 40 rupees பே பண்ணிவிட்டு உள்ளே போவோம். ரிட்டர்ன் வரும்போது எவ்வளோ சொல்கிறாங்களோ அவ்வளோ பே பண்ணிட்டு வண்டி எடுத்துப்போம். எங்கே வண்டி விடணும்? லெஃப்டா? ஆஹா, இவ்வளோ வண்டி இருக்கே. ஒருவேளை எல்லாருமே ஊருக்கு போயிருப்பாங்களோ வெள்ளிக்கிழமைனால. இப்போல்லாம் வீக்கெண்ட் ஆயிடுச்சுனால எல்லோரும் கிளம்பிடுறாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சு. ரொம்ப குறுகிய இடமா தான் இருக்குது. எப்படியோ ஒரு வழியை விட்டுட்டு, ஏன்னா நம்ம நாளைக்கு தான் வண்டி எடுப்போம். ஸோ அதனால் வண்டியை கொஞ்சம் உள்ளே தள்ளியே விட்டுட்டேன். இவர் தான் ராஜேஷ். இவர் தான் அந்த திருப்பதி பிளானை ஆர்கனைஸ் பண்ணார். ஏன்னா இவர் சின்ன வயசுலேருந்தே திருப்பதி அடிக்கடி ட்ரிப் போயிட்டு இருக்கிறதுனால ஸோ எங்களுக்கு நிறைய ஐடியா கொடுப்பாரு எப்படி தரிசனம் போகணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாதாவரம் பஸ் ஸ்டாப். இன்றைக்கி கேளம்பாக்கம் எப்படி ஃபேமஸோ ஒரு காலத்தில் மாதாவரமும் ஃபேமஸ். அதாவது அந்த பக்கத்தில் மாதாவரம் இப்போயும் ஃபேமஸ் தான். ஆனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஒருவேளை நான் சீக்கிரமாட்டதுனால தெரில. ஜூஸ் வர செம்மையாக இருக்குது. இது பார்க்குறதே செம்மையாக இருக்குது. குடித்தா எப்படி இருக்குன்னு தெரில. சரி, எதுக்கும் ஒன்று சொல்லுவோம். ஆனால் ஒரு ஜூஸ் கொடுங்கண்ணா. நம்ம ரோஸ் மில்க் தான் குடித்தோம். ரோஸ் மில்க் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு ஓகே, சூப்பர், நல்லாயிருக்கு. இதான் நம்ம திருப்பதி போகிற பஸ்ஸு. நம்ம ஏறிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேர் எவ்வளோ வருதுன்னா 260 வருது. இவரை பற்றி சொல்லி ஆகணும். இவர் கண்டக்டர் ப்ளஸ் டிரைவர். திருப்பதி போகிற பஸ்ஸில் எல்லாமே அவங்க ஏதாவது டைரெக்டாக மலை மேலே திருமலா போகிற பஸ்ஸில் அவங்களே டிரைவராகவும் இருப்பாங்க, கண்டக்டராகவும் இருப்பாங்க. சடன் பிரேக் அடிப்பாங்க, டிக்கெட்டும் கொடுப்பாங்க. காமெடியாக இருக்கும். பஸ் ட்ராவல் ஆகிடுச்சு. பெரியபாளையம் தாண்டிட்டோம். இப்போ நம்ம டீ பிரேக் வரப்போகுது. நிறுத்திட்டாங்க. ஒரு 15 minutes நம்மளுக்கு டீ பிரேக் கிடைக்கும். வந்துடுச்சு. எல்லாருமே பாத்ரூம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பிரேக்கில் எல்லாம் வெளியே தான் போய் பாத்ரூம் போகிறாங்க. பஸ் எங்கேயாச்சும் நிறுத்தினா. ஆனால் அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் இன்னொன்று என்னென்னா, அந்த பாத்ரூமை கேஷ் வாங்குறாங்களே தவிர நீட்டாக வச்சுக்க மாட்டேன்றாங்க. நம்ம கொடுக்குற 2 ரூபாயில் நீட்டாக வச்சுக்க முடியாது தான். ஆனால் நம்ம மட்டும் கொடுக்க போகிறது இல்லை, எல்லாருமே கொடுக்குறோம்ல. ஸோ அந்த பாத்ரூம் நல்லா கூட்டி கழுவி நீட்டாக வச்சுருந்தா எல்லோரும் ஹாய்டா, என்ன பிஸ்கட் வேணுமா, இந்தா சாப்பிடு. அவனும் ரொம்ப நேரமாக வேடிக்கை பார்த்துருந்தான். யாரும் பிஸ்கட் போடுற மாதிரி தெரில. சரி, நம்மளாச்சும் ஆஃபீஸில் கொடுத்த ஸ்நாக்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்து கொடுத்தோம். பஸ்ஸு செம க்ரௌடு.
இது வந்து லோக்கல் பஸ்னால எல்லா ஊர்லேயும் நிறுத்துறாரு. எங்கே பார்த்தாலும் க்ரௌடு தான். எல்லோரும் போய் தானே ஆகணும், கரெக்ட் தான். ஆனால் வந்து ஒரு லிமிட்டடான பேசஞ்சர் ஏற்றுனா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். சரி, நம்மளும் இப்படி போய் ஆள் தானே. ஓகே, திருப்பதி ரீச் ஆகிட்டோம். கீழ் திருப்பதிக்கு உள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். நல்ல கிளைமேட் ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில் வெக்க தாங்க முடியல. இங்கே பாருங்கள், திருப்பதி எவ்வளோ செம்மையாக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது, நல்ல சரியான கிளைமேட்டு. ஆஹா, நந்தி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ரவுண்டானா தாண்டி தான் நம்ம போனோம். போகும்போது ஃபஸ்ட்டு வந்து கருடர் வருவார். லைட் வெளிச்சமும் நல்லா பண்ணியிருக்காங்க. டூரிஸ்ட் திருப்பதியை வச்சு ஆந்திரா மெயினில், ஸோ அதனால் நல்லா பண்ணாங்க. கருடரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். கருடர் வந்து பெருமாள், அதாவது ராமரோட சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போகும்போது கருடர் தான் போய் தடுத்தார். அந்த கருடரோட ரெக்க விழுந்த இடம் தான் விழுந்தது. அந்த விழுந்ததுனால பெருமாள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்கிட்ட யார் வந்து வேண்டிக்கிட்டு வந்து என்கிட்ட வேணுன்னா தான் அதை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க பெரியவங்க. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கருடரை கும்பிட்டுட்டு அடுத்தது பெரும்பாலை கும்பிடுங்க. ஓகே, நம்ம நெருங்க போகிறோம். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா கீழ் திருப்பதி போகிறோம். அதாவது மேலே பெருமாள் இருக்க இடம் வந்து திருமலா. நம்ம வந்து கீழ் திருப்பதியில் நம்மளோட ஸ்கேனிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு தான் மேலே போக முடியும். அதாவது நம்ம வச்சுருக்க பஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம பேக்கெல்லாம் ஸ்கேனிங் போடுவோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இறங்குறோம். எல்லார் பேக்கையும் எங்களையும் ஸ்கேனிங் ரெடி பண்ணிவிட்டு எதுவும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்குமோ பொருள்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நிறைய ப்ராப்ளம் நடக்குதுல்ல, அதனால் இதெல்லாம் நல்லது தான். ஸோ நீங்களும் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. அண்ணன் பேக்கில் என்ன இருக்குன்னா புளி சாதமும் லெமன் சாதமும் இருக்கும். எங்கே போனாலும் சோத்தை கட்டிட்டு வந்துடுவார். அண்ணன் நல்லா சாப்பிடுவார். சரி, சாப்பிட்றது நல்லது தான். சரி, ஓகே, ஸ்கேனிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேக்கும் இருக்குது. அவங்களோட பேக்கில் என்ன இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். வாங்க, நம்ம ஸ்கேனிங் போர்டுக்கிட்ட போய் நிற்போம். ராஜேஷ் போடுறாரு. பேக்கில் என்ன வச்சுருக்காரு? வாட்டர் பாட்டில் மாதிரி தெரியுது. எல்லோ கலரில் ஏதோ தெரியுது, என்னன்னு தெரியல. சரி, ஓகே, பஸ்ஸு ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம வந்து பஸ்ஸில் ஏறுவோம். நம்ம ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்துருவோம் அந்த வாட்டி. ஏன்னா கொஞ்சம் லாக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முன்னாடியே ஒரு ஃப்ரண்ட்டில் போகலான்னு பார்த்தேன். ஒரு ஆண்டி உட்காந்துருந்தாங்க. சரி, அவங்களுக்கும் உடம்பு சரியாக இல்லை. சரி, உட்காட்டுன்னு விட்டேன். என்னடா ஃப்ரண்ட்டில் உட்காந்ததே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ரொம்ப இருட்டாலாம் இருக்குது. நம்ம வேறு லைட் வேறு எடுத்துகிட்டு வரல. லைட் எடுத்தாலும் வெளிச்சம் தெரியாது. சரி, ஓகே, அண்ணனோட டிரைவிங் வேறு பயங்கரமாக இருக்குது. அதை ரசிச்சுக்கிட்டே போவோம். சரி, சிறுத்தை புலி ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். என்னடா ஒரு சிறுத்தையும் வரல, புளியும் வரல, பேப்பரில் மட்டும் அடிக்கடி போடுறாங்க. சரி, வராதே நல்லது தான். தூக்கம் தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிறுத்தையும் வரல, புளியும் வரல. அண்ணன் பூஞ்ச பாருங்கள், நல்லா தூங்கிட்டு வராரு. சரி, ஓகே, நம்ம வந்து திருமலா நல்லபடியாக வந்துட்டோம். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோன்னா, அண்ணனுக்கு வந்து மொட்டை அடிக்கணும்னு சொல்லியிருந்தார். அவர் வந்து மொட்டை அடிக்கிற புதுசில் எங்கே போனாலும் ஒரு மொட்டையை போட்டுருவார், எந்த கோயிலுக்கு போனாலும். ஏன்னா அவருக்கு வந்து முடி வெட்டுற காசு மிச்சமாகவுனே மொட்டை போட்டுருவார். இங்கே வந்து அவரை மொட்டை போட நாங்கள் அமுச்சு விட்டுட்டு க்யூவில் நாங்கள் நார்மலாக போகிறோம். சரி, ஓகே, அண்ணா உள்ளே போயிட்டு மொட்டை போட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் ஃப்ரீ டோக்கன் வாங்கும் போதே உங்களுக்கு பிளைடெல்லாம் தருவாங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கினா தான் அவங்க மொட்டை போடுவாங்க. ஸ்லிப்பர்லாம் வெளியே போடாதீங்க, உள்ளே எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா அங்கே வந்து நம்ம குளிக்கலாம் போகிறோம்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போவோம். அண்ணனை க்யூவில் அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம நார்மல் லைனில் போவோம். உள்ளே போவோம். இதுதான் மொட்டை அடிக்கிற இடம். கல்யாண கட்டன்னு சொல்லுவாங்க மொட்டைக்கு. அங்கிள் கொஞ்சம் தள்ளுங்க, பேக்கை வச்சுட்டு போகிறாரு. சரி, ஓகே, நம்ம உள்ளே போவோம். அந்த ஆர்ட்டை பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. நக்குள் கொஞ்சம் அதை ஜூம் பண்ணுங்களேன். நல்லா எடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மெமரி. சரி, ஓகே, நம்ம உள்ளே போவோம். அண்ணா அந்த லைனில் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இந்த லெஃப்ட்டில் மேலே ஏறினா, ஆஹா செம்ம க்ரௌடாக இருக்கே. நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே சாஞ்சிட்டு உட்காரலான்னு பார்த்தா இங்கே க்ரௌடு பயங்கரமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆல்ரெடி திருப்பதியில் வந்து ஆந்திரா ஆளுங்களை விட நார்த் இந்தியன்ஸ் தான், ஹிந்தி தான் அதிகமாக இருக்காங்க. சரி, ஓகே, எல்லோரும் சாமி கும்பிட்டு வர்றது தான் நல்லது தான். அண்ணன் வர மாதிரி தெரியல. நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு அதுக்குள்ளே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவோம். சரி, லக்கேஜ் ஏதாச்சும் போட்டு போவோம். ஃப்ரெண்டு ஒருத்தர் முன்னாடி நிற்கிறாரு. எங்கள் வச்சுருக்க பேகு லக்கேஜ் மொபைல்லாம் போடலான்னு பார்த்தா இல்லை, ஃபுல்லுன்ட்டாங்க. சரி, ஓகே, அண்ணன் வந்துட்டார். அண்ணன் மண்டையை பாருங்கள், பலன்னு இருக்குது. நல்ல பாறை மாதிரி இருக்காரு. வாயா போய் சாப்பிட்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹோட்டல்ஸு லைனாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், இந்த ஹோட்டல்ஸ் வந்து நல்ல கூட்டமாக இருக்க ஹோட்டலாக பார்த்துப்போங்க. தயவுசெய்து கூட்டம் இல்லாத இடத்துக்கு போயிடாதீங்க. டேஸ்ட்டு சுத்தமாக இருக்காது. ஆல்ரெடி டேஸ்ட்டு கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். ஆனால் பசி பயங்கரமாக இருக்குது. எனக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல இருக்குது. எந்த கடை? அந்த கடைக்கு போகலான்டா. ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப பலன்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஃப்ரைட் ரைஸு, பூரி, பரோட்டா இதெல்லாம் சொல்லியிருக்கோம். எனக்கும் ராஜேஷ்க்கும் 2 ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் நக்குலுக்கு பரோட்டா, அண்ணனுக்கு பரோட்டா தான், ஒரு பூரியும் ஒரு சரி சொல்லியிருக்கோம். சரி, ஓகே, வந்துருச்சு நம்மளது பன்னீர் ஃப்ரைட் ரைஸு. டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாப்பிடுவோம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸ்பைசியான்னு வேறு கேட்டாங்க. ஸ்பைசினா தெரியல.
மண் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரைட் ரைஸே கிடையாது, இது வீட்டில் போடுற புளி சாதமே பரவாயில்ல. ஆஹா, இது வேலைக்கு ஆகுது. ஆனால் சரியான உரப்பு. இதை சாப்பிட்டா வயிறு கலக்கி விட்ரும். நம்ம குடோனில் தானே அடைக்க போகிறாங்க, அங்கே பாத்ரூம் பிரச்சனைலாம் இருக்காது. சரி, ஓகே, நம்ம வந்து நார்மல் தரிசனால தான் போகிறோம், நம்ம எந்த ஸ்பெஷல் தரிசனாலையும் போகல. சரி, எப்படி இருக்குது கூட்டம்னு பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன மணி எத்தனை ஆயிடுச்சு? மணி 12 போகுது. சரி, ஓகே, கேப் ஒன்று பிடிச்சிட்டு அங்கே போயிடுவோம். வெள்ளிக்கிழமை 11:50 டைமு. இப்போ வந்து கேப்காரன் ஒரு தம்பியே வந்துட்டான். ஒரு ஆளுக்கு 50 ரூபா வச்சு கேட்டான். அவங்க போயிட்டு ரைட்டாக லைனில் போய் விட்றான்னா. சரி, 150 ரூபா வாங்கிக்கூடானா, இல்லை 200 தான் வேணும், 3 கிலோமீட்டர் ஆனானா. சரி, ஏதோ ஓகே, அவன்கிட்ட பார்கிங் பண்ண முடியல. பார்கிங் பண்ணால் வேலைக்கு ஆகலை, அவன் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குது. சரி, ஓகே, நம்மளுக்கும் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, இந்த வண்டியில் ஏறி போவோம். டவேரா வண்டி நல்லா தான் இருக்குது. சரி, நம்ம சென்ட்ரல் ஏறோம். நக்குள், நீங்கள் பின்னாடி ஏறிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ இருக்க கரெக்டாக இருக்கும். பாவம், அவர் தான் எங்கே போனாலும் வீடியோ. நான் ஜாலியாக உட்காந்துட்டேன். சரி, ஓகே, கிளைமேட் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட். சொல்ல மாட்டேன், சென்னையை விட இங்கே தான் பெஸ்ட்டாக இருக்குது கிளைமேட்டு. சென்னையிலையும் மாறும் நம்புகிறேன், ஏன்னா இப்போ ஆடி மாதம் முடிய போதில்ல. ஆடியிலே பெருசாக மழை இல்லை. அடுத்தது என்னென்னு பார்ப்போம். சரி, ஓகே, நம்ம உள்ளே உட்காந்தாச்சு. நீங்களும் திருப்பதிக்கு வாங்க, கிளைமேட் நல்லா இருக்குல்ல, எல்லோரும் என்ஜாய் பண்ணுவோம். பாய். இப்போ நம்ம நார்மல் தரிசனாவுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறம் தான் நம்மளோட ஸ்டாமினா என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா நம்ம சீட்டிங்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுறோம். பார்ப்போம். அங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்கில் நடக்கும்போது ஃபேன் டவர்ற மாதிரி இருக்குது. அதை வேறு மேலே தூக்கி போடணும். பெல்ட் வேறு எடுத்துகிட்டு வரல. சரி, போவோம். அங்கிள் வேறு பயங்கரமாக அவங்க குடும்பத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறாரு. கூட்டம் அதிகமாக இருக்குது, எப்படி போக போகிறோம், அதுக்கு தான் சொன்னேன் 300 ரூபா டோக்கனில் வரலாம் திட்டிக்கிட்டே போவார். விடுங்க அங்கிள், எப்படி போனாலும் 300 ரூபா டோக்கன்னா என்ன, நார்மல் டோக்கன்னா என்ன, சாமியை போய் கும்பிட்றோமா, அதான் முக்கியம். சரி, ஓகே, வாங்க போவோம். இது என்ன பயங்கரமாக இறங்குது. ஓகே, இறங்கிட்டோம், நடந்துக்கிட்டே இருக்கோம். நல்ல வைப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பின்னாடி அந்த மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஓம் நமோ நாராயணன்ற அந்த ஸ்லோகம் கேட்டுக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு நடக்கதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா வாட்டர் இருக்குது, நம்மளுக்கு தண்ணிக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா சைடில் உட்காந்துக்கலாம். ஏன்னா யாரும் ஸ்பீடாக போக தேவையில்ல, நாங்கள் நார்மலாக தான் போகிறோம். ஏன்னா நிறைய வாட்டி இந்த ஸ்பீடாக போகிற கேங்க்கெல்லாம் பார்த்தாச்சு. எங்கே ஸ்பீடாக போகிற கேங்க் இருக்கோ அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அவங்க போகிறதில்ல. ஸோ அதனால் எப்போவுமே ஓரளவு மீடியமாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நடந்தாலே போதும். ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டு போகிறோம். இவர் சிங்கர் வேறு, நகுல் கிருஷ்ணன், நல்லா பாடுவார். எப்பா ஒரு பாட்டு பாடுப்பா. அவர் பாட்டு உங்களுக்கு கேட்காது, ஏன்னா மைக் அவர்கிட்ட இல்லை, என்கிட்ட தான் இருக்குது. சரி, ஓகே, வாட்டர் இருக்குது, வாட்டர் கொஞ்சம் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுப்போம். அப்புறம் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் பால் குடித்தோம். பால் குடிக்கிறத விளாக் எடுக்கலான்னு பார்த்தா அவர் ஏப்பா குடிக்கிறதுக்கு இங்கே இதில் டைமில் உனக்கு விளாக் வேறேன்ட்டு ஒருத்தங்க கேட்டாங்க. சரி, ஓகே, நம்மளும் கேமரா அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு பாலை மட்டும் எடுத்து குடித்தோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பாலில் எதுவும் ஃப்ளேவர் ஆட் பண்ணாங்கன்னு தெரில, நல்ல ஒரு வாசனை, நல்ல ஒரு மனம். சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, நம்ம நடந்துகிட்ருப்போம். இந்த குடோன்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நல்ல க்யூ இருக்குது. ஆனால் லைட்டிங் இல்லாதனால எனக்கு அதை காட்டுமிக்க முடியல. இந்த ஃபேண்ட் வேறு அவுந்து போகுது. ஒரு வழியாக நம்ம கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கும் ஜாலியாக இருக்குது. ஆஹா, மறுபடியும் சுத்தலில் விட்டாங்களே. இப்போ மறுபடியும் ஒரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருக்குது. இந்த என்ன பிரச்சனைன்னு தெரில, ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்களா இல்லை கம்மி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஒரு வழியாக ஃபைனலி நம்ம வந்து பேக்கெல்லாம் வைக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து தான் பேக் வைக்கிற இடம் போகும். ஆனால் இந்த இடத்துக்கு வரது பெரிய விஷயம். இவ்வளோ ஷார்ட் டைமில் வர்றது பெரிய விஷயம். ஏன்னா நார்மல் தரிசனாவில் வந்தவங்க இவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து எனக்கு தெரியல. ஒருவேளை ஆடி மாதம்னால எல்லாருமே அம்மன் கோயிலுக்கு போயிட்டாங்கன்னு தெரில. ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து என்னென்னா QR கோட் ஸ்கேன் பண்ணி நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த ரெசிப்டை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த ரெசிப்டை வந்து கசக்காமல் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சம்பவத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ரெசிப்ட் எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ லட்டு வாங்குறதுக்கு யூஸ் ஆகும். பேக்கெல்லாம் போட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பைக் குடோனில் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆகுதோ அதுக்கப்புறம் உங்களை பெருமாளை கும்பிட்டுட்டு உங்களை பார்க்குறேன். ஆஃப்டர் 12 hours பெருமாளை கும்பிட்டுட்டோம். நல்ல ஒரு பிளஸ்ட் ஆகிட்டோம், நிம்மதியாக இருக்குது. போயிட்டு லட்டு வாங்கிடலாம். லட்டு வாங்கிட்டோம். நான் ஒரு 5 லட்ஸ் வாங்கினேன் எல்லாருக்கும். உங்களுக்கு லட்டு வாங்கினா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அனுப்பிச்சி விட்றேன். லட்டு நல்லாயிருக்கு. வாங்க, அன்னதானம் இதான் நம்ம மெயினே. அன்னதானம் சரியான சாப்பாடு, சூப்பராக சாப்பிட்டாச்சு. இது என்னடா இவ்வளோ க்யூ, இங்கேயும் அன்னதானம் போடுறாங்களான்னு பார்த்தா இது நம்ம போட்ட பேகு, அதுக்கப்புறம் ஃபோனு இதெல்லாம் வாங்குறதுக்கு உள்ளே ஒரு 2 பேர் போய் நின்றுட்டோம். இன்னும் 2 பேர் வெளியே வெயிட் பண்ணோம். ஏன்னா எல்லாருமே உள்ளே போயிட்டா அதுக்கப்புறம் க்ரௌட் அதிகமாயிடும். ஸோ நம்மளும் சரி, லக்கேஜுக்கு ஒரு 2-3 பேர் போனாலே போதும், 2 பேர் போனாலே போதும். ஓவர் லக்கேஜாக ஒரு 3-4 பேர் போங்க. எல்லாருமே போய்ட்டு அடைச்சிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சரி, நம்ம வீட்டுக்கு தேவையான கயிறு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். எங்கள் அம்மா வர ஒரு ஃபோட்டோ ஒன்று கேட்டிருந்தாங்க, பெருமாளும் லக்ஷ்மி அம்மனும் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபோட்டோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணோம். ஃபோட்டோவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 வந்துச்சு. 200 சொன்னார். எனக்கு தெரிஞ்ச பார்க்கிங்கில் 150 வாங்கினேன். நான் வாங்கினாலே அது கம்மின்னு நினச்சி வாங்குவேன், ஆனால் அதிகமாக தான் இருக்கும். சரி, அப்படியே வீட்டுக்கு கயிறுலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. கல்கண்டு இருக்குது,
பேரிச்சம்பழம் இருக்குது. பேரிச்சம்பழம்லாம் அவ்வளோ வேலைக்கு ஆகாது, ஏன்னா ஃபுல்லாக எண்ணெய் இருக்க மாதிரி இருக்குது. இந்த லைட் வச்சது தான் பார்த்தேன். இது வந்து 400 சொன்னார், குறைக்க மாட்டேன்ட்டார். சரி ஓகே, பொம்மை எதுவும் குட்டீஸ்க்கு வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா பொம்மை நம்ம சென்னையை விட இங்கே ரேட் அதிகமாக இருக்குது. நம்ம சென்னையிலேயாச்சும் எங்கேயாச்சும் வாங்கிடலாம். எனக்கெல்லாம் இருக்குது, நான் இருக்கிறது பல்லாவரம். எனக்கு வெள்ளிக்கிழமை சந்தை இருக்குது. ஃப்ரைடே மார்க்கெட்டில் போனால் ஏதாச்சும் இந்த கிட்ஸ் ஐட்டம்லாம் கம்மி பண்ணி வாங்கலாம், கம்மியாகவும் இருக்கும். இல்லை சரவணா ஸ்டோர் போனால் கூட ஓரளவு ஜென்னுனாக இருக்கும். மற்றபடி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ரேட். கடை நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காசு தான் வேணும். காசுக்காக தானே நம்ம எல்லா இடத்துக்கும் போகிறோம் வரோம். காசு தான் மெயினாக ப்ளே பண்ணுது. சரி ஓகே, அது இதுக்கு இப்போ. ஆனால் நார்மல் தரிசனாவில் இவ்வளோ அழகாக சாமி பார்ப்போம்னு நான் நினச்சே பார்க்கல. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க 300 தரிசனம் போங்க, விஐபி தரிசனம் தான் சீக்கிரம் பார்ப்பீங்க. போகிறதுக்கு முன்னாடி ஐயோ இன்றைக்கே வெள்ளிக்கிழமையே போயிட்டீங்களா, உங்களை போட்டு அடைச்சிடுவாங்க, சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள், அவ்வளோதான், நீங்கள் வரவே முடியாது, மண்டே ஆஃபீஸை லீவ் போட்டு தான் ஆகணும்னு ஏகப்பட்ட டைலாக்கு. இதில் எத்தனை பேர் உண்மையாக சொன்னாங்க, எத்தனை பேர் வஞ்சன்ஸில் சொன்னாங்கன்னு தெரில. ஆனால் எங்களுக்கு பெருமாளோட கிஃப்ட் இருந்துச்சு. இன்னொன்று சொல்கிறேன் என்னென்னா, பெருமாள் கோவிலுக்கு, அதாவது திருப்பதி போகலாம். திருப்பதியில் எந்த கோயிலுக்கு போனாலும் கடவுள் உங்களை கூப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் அவரை போய் மீட் பண்ண முடியும். நீங்கள் அந்த மலைக்கு போயிட்டு கும்பிடுறது முக்கியம் கிடையாது. எத்தனையோ பேர் திருப்பதிக்கு போயிட்டு சாமியை பார்க்காம கூட ரிட்டர்ன் ஆனவங்க கதைகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு காரணம் பெருமாள் உங்களை அழைக்கணும். அதாவது அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களை இழுக்கணும். உங்களை சுற்றி உள்ள நெகட்டிவை கட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் வைப்ஸை தேடுறதுக்கு தான் நீங்கள் கோயிலுக்கே போகிறீங்க. ஸோ கோயிலுக்கு நீங்களும் இயர்லி ஒன்ஸ் ஆச்சு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வாங்க, கொஞ்சம் பீஸாக இருக்கும். அதுக்காக இவன் கடவுள் இது பேசுகிறான்னு நினைக்காதீங்க. எல்லா கடவுளும் இருக்காது. சர்ச்சா, மாஸ்கா, டெம்பிளா, எந்த விசிட்டாக இருந்தாலும் எல்லோரும் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, ஃபன்னாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மேகம்லாம் கூடி இருக்குது. நல்ல மழை பெய்யும்னு நினைக்கிறேன், தெரியல. மழை பெஞ்சால் நல்லா தான் இருக்கும். நம்ம வெக்கையிலே இருக்கோம் பார்த்தீங்களா, இங்கேயாச்சும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு செம்மையாக டஸ்ட்லேயே அழகாக வரைஞ்சிருக்காரு. ஏன்பா அவனுக்கு ஒரு பாக்கெட் சந்தனத்தை வாங்கி கொடுத்தனா உன் காரையே நல்லா கழுவி கொடுத்து அழகாக வரைஞ்சிருக்கலாம்ல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டேஜ். பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் லைக்ஸ் எல்லாம் அதிகமாக ஷேரிங்லாம் ஆகி சேனல் கொஞ்சம் பிக்கப் ஆச்சுன்னா அந்த காட்டேஜில் தங்கி ஒரு பெரிய விலாகாக திருப்பதி ஃபுல்லாக இருக்க அருவி ஃபால்ஸு எல்லாமே காமிக்கிறேன். நல்ல ட்ரிப்பாக பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். நம்ம சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகணும்ல. இங்கே போயிட்டு நம்ம வந்து டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம சீட்டில் உட்காந்து நம்ம கிளம்பலாம். இங்கே டைம் ஆயிடுச்சு. மறுபடியும் வண்டி எத்தனை மணிக்கு, 6 மணிக்கு எடுக்கிறேன்னு சொன்னார். 4.5 மணி நேரம் ஆகுனாங்க. டிக்கெட் வந்து 280 வருது ஒரு பர்சனுக்கு. நான் தான் புக் பண்ணுறேன். உள்ளே அந்த அண்ணன் கொடுத்தாரு. சேஞ்சாக தான் வேணுங்கிறாரு. 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டார். சரி ஓகே, பஸ்ஸில் ஏறி உட்காருவோம். அண்ணன் வேறு இந்த நேரத்தில் தான் பாத்ரூம் வருதுன்ட்டு என்கிட்ட வந்து பாத்ரூம் எங்கடா இருக்குன்னு கேட்குறாரு. நான் அதான் சொன்னேன், உனக்கு இதே வேலையாக போச்சு, நான் எங்கே பார்த்தாலும் பாத்ரூம் பஸ்ஸு வேறு கிளம்பிடுவான்ட்டு அவர் ஒரு 2 திட்டிட்டு பாத்ரூம் போயிட்டு வாங்கிட்டு நாங்கள்லாம் உள்ளே ஏறிட்டோம். ஏறி உட்காந்தோம். வந்து இறங்கணும்னு தெரில, ஜாலியாக கதை பேசிகிட்டு இருந்தோம். ஏதோ வந்து விட்டது, மாதாவரமே வந்து விட்டது. நம்ம இறங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகிறது தான் உண்டு. பேக்கெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ தான் பேக் வச்ச மாதிரி தெரிஞ்சு, அதுக்குள்ளே பேக் எடுக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா பஸ்ஸில் வீடியோ எடுக்க முடியல. நல்லா ஃபுல் ரஷ்ஷு. வரும்போது லோக்கல் டிக்கெட் ஃபுல்லாக